ஜூன் மாதம் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் ஸ்குவாட்லேருந்து யார் யார் இருப்பாங்க, எந்த 11 பேர் இருக்க போகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. 2024 ஜூன் மாதம் T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த 2 கண்ட்ரியும் சேர்ந்து வந்து நடத்த போகுது. அதில் இந்தியன் டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா தலைமையில் கேப்டன்சி போகுமா இல்லை ஹார்திக் பாண்டியா கிட்ட போகுமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டனாக இருந்தார். அவரை வந்து கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை ஜிடி அதாவது குஜராத் டைட்டன்ஸ் டீமில் இருந்து இவங்க வந்து மும்பை இந்தியன்ஸில் கூப்பிட்டுக்கிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோன்னா கிடையவே கிடையாது. கேப்டனை சேஞ்ச் பண்ணதில் இருந்து பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் இருந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏதோ 1-2 மேட்ச் மட்டும்தான் வந்து அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மொதல் மேட்ச்சு 2 மேட்ச்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்களுக்கிடையே நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ரோஹித் சர்மா வந்து இவர் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாரு, ஓட சொல்கிறாரு, சொல்கிறாரு, அங்கே போய் லைனில் நிற்க சொல்கிறாரு. அவர் வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு மூத்த சீனியர் இருக்கார், அவர்கிட்ட ஏன் கேட்காம வந்து இவர் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாரு. எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், SRH மேட்ச்சில் வந்து அவங்க அதிக ரன்னு வந்து பவுலர்ஸ் வந்து விட்டு கொடுத்தாங்க. அப்போது வந்து இவர் ரன்ஸ் அதிகமாக போகும்போது இவர்கிட்ட கேட்டு போட்டிருக்கலாம்ல, எந்த ஃபீல்ட் செட்டப் வைக்கணும், எந்த பவுலர் இந்த நேரத்தில் சூஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கிடையே கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது. அப்படி இருந்த போதிலும் சரி ஓகே, இவர் ஜிடியை வந்து இவர் வந்துட்டார், ஜிடி டீம் அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்களும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது. போன ஐபிஎல்ல அதுக்கு முந்தின ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து முறையாக கோப்பையை வின் பண்ணாங்க. 2022 டீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணதில் இருந்து அவங்க மொத வருஷமே கோப்பையை வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க ஹார்திக் பாண்டியா தலைமையில். இந்த வருஷம் அவங்க கில்லோட கேப்டனில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவர் போனதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் வந்து நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க லாஸ்ட் 2 ஐபிஎல்ல வந்து நல்லாவே வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாத்தையும் வந்து அச்சுறுத்தியே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து வின் பண்ணுவோம், நாங்கள் தான் வந்து கோப்பையை வின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கட்டுக்கோப்பாக தன்னோட டீமை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சொதப்பலாகவே இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு வந்து நேற்று பார்த்தோம்னா 89 ரன்னுக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா டீம் ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே பிளேயர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இது எல்லாமே வந்து மாறினா மட்டும்தான் ஜிடி மேலேருந்து வர முடியும். அதே சமயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து சுப்மன் கில் அவர் இந்தியன் டீமில் தேர்வு செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டோன்னா அவர் ஸ்குவாடில் இருப்பார், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே போல் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு விக்கெட் கீப்பர் யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்றது கேள்வி ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரிஷப் பண்ட் வந்து 2 வருஷமாக விளையாடவே இல்லை. அதனால் வந்து இந்த வருஷம் அவர் டெல்லி டீமில் ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காரு, நல்லாவே பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அவரை எடுப்பாங்களா, இல்லை KL ராகுலை எடுப்பாங்களா, இல்லை இஷான் கிஷனை எடுப்பாங்களா? இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு இல்லை, அது நல்லாவே தெரியுது. அண்ட் தென் தினேஷ் கார்த்திகை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த SRH vs RCBக்கு மேட்ச் நடந்ததில்ல, அதில் ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 83 ரன் அடிச்சிருந்திருப்பார் தினேஷ் கார்த்திக். அவரோட நாக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும்போதே அந்தளவுக்கு நல்லா இருந்தது. வேர்ல்டு கப்பு வந்துட்டாலே அதுக்கு முந்தின வருஷம் அந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து அவர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷனை பார்த்தா ரொம்பவே வந்து இவர் வேர்ல்டு கப்பில் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரசிகர்களுக்கிடையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் நல்லாவே வந்து விளையாடிட்டு இருக்காரு. இவங்களில் எத்தனை பேருக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யசஸ்வி ஜெய்ஸ்வால் டாடா ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இந்த டாடா ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு 6-7 மேட்சாக வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு அவரோட பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லவே இல்லை.
அவர் மீண்டு வருவாரா அப்படின்றது தெரியல. மீதி இருக்கிற 7 மேட்சை பொறுத்து தான் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. அவர் பேக் டு ஃபார்ம் வந்தால் மட்டும்தான் வேர்ல்டு கப்பில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது உறுதியாகுது. அது மட்டும் இல்லாமல் சிவம் டூபே சிஎஸ்கே டீமில் அந்தளவுக்கு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவரை எடுக்கலை அப்படின்னா ஸ்குவாட் வந்து சின்ன பின்னமாயிடும், வேஸ்ட்டு. சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது, T20 வேர்ல்டு கப்பை மறந்துட வேண்டியதான் இந்தியா அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா ஸ்பின் பவுலராக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் சரி, கடந்த 6 மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு கீ பிளேயராக இருந்திருக்காரு சிவம் டூபே. அடுத்தது சொல்ல போனோம்னா ரிங்கு சிங்கை வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். அவர் ஸ்குவாடில் இருக்கணும். அண்ட் தென் ஆல்ரவுண்டரில் ஜடேஜாவை எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த பிச்சுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் தான் தேவை அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அக்ஸார் பட்டேலுக்கு போவாங்களா இல்லை குல்தீப் யாதவுக்கு போவாங்களா அப்படின்றது தெரியல. புவனேஸ்வர் குமார் இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதுக்கடுத்து பவுலர் வேறு யாராவது முகேஷ் குமார் இல்லை வேறு யாராவது எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இஷாந்த் சர்மாவை கூட கொண்டு வரலாம். ஆனால் டீம் ஸ்குவாட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா விராட் கோலி வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இருந்த போதிலும் நிறையா கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஜாம்பவான்ஸ்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரிக்கெட் பிளேயர் இந்த விராட் கோலி இல்லாமல் நீங்கள் வந்து விளையாடுறது ரொம்பவே தப்பான விஷயம். விராட் கோலி கிட்டத்தட்ட பல வருஷமாக கன்சிஸ்டன்சியாக ஒரு ரன்ஸை வந்து மேக் பண்ணுற ஒரு வீரர், ரன் மிஷினாக வந்து இருந்துகிட்ருக்காரு. எந்த ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் அதில் அவரோட பங்களிப்பு முக்கியமாக வந்து இருக்குது அந்த டீமுக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா RCB இப்போது இத்தனை மேட்ச் நடந்திருக்கு, ஒரு 6 மேட்ச் நடந்திருக்கு, 7 மேட்ச் நடந்திருக்குன்னா இந்த 7 மேட்ச்லேயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் டீமில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது. கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு 50 அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு செஞ்சுரி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, அவர் தன்னந்தனியாக போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து எடுக்காமல் இருந்துடாதீங்க அப்படின்னு பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வாட்டி வந்து பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை மட்டும் பார்த்து எடுங்க. மற்றபடி இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அதெல்லாம் தேவையில்லை. IPL இப்போ வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த IPL எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள சூஸ் பண்ணுங்கள். இதில் பாலிடிக்ஸை இன்க்ளூட் பண்ணாதீங்க. T20 வேர்ல்டு கப் வேணும் அப்படின்னு நினச்சா குறிப்பாக முக்கியமான பிளேயர்ஸ் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக எடுங்க. கண்டிப்பாக வேர்ல்டு கப் நம் வசமாகும். ஹார்ட்ரிக் பாண்டியாவை தான் நீங்கள் எடுத்தே ஆகணும், இவர் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. யார் நல்லா செயல்படுறாரு அப்படின்னு வந்து பார்த்து பொதுவாக ஸ்குவாடை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் நமக்கு தான் வந்து இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ரசிகர்களாகி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளேயிங் 11 யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.